to me and my life. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னோட Mart ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். நான் வீட்டுக்கு தேவையான என்ன மாதிரி யூஸ்ஃபுல்லான கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து Martல வாங்கியிருக்கேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம நீங்க Mart போகும்போது என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்குனீங்கன்னா மணி சேவிங்காவும் இருக்கும் பிளஸ் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸாவும் இருக்கும் அப்படின்றதெல்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Mart பத்தின நிறைய ஷாப்பிங் வீடியோஸ்லாம் நீங்க யூடியூப்ல பாத்துப்பீங்க. உங்கள சில பேருக்கு வந்து சில டவுட்ஸ் இருக்கும். இந்த Martல அப்படி என்னெல்லாம் தான் இருக்கு? நிஜமாவே அங்க சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ்ல பொருட்கள்லாம் கிடைக்குதா? எந்த பொருள் வாங்கினா அங்க பெஸ்டா இருக்கும்? எந்த பொருள் வாங்கினா நம்மளுக்கு மணி சேவிங்கா இருக்கும்? அப்படின்னு இந்த மாதிரி நிறைய क्वेश्चंस வந்து உங்களுக்கு இருக்கும். உங்களோட இந்த क्वेश्चंस्க்குலாம் ஆன்சர் வந்து இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நான் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து Martல வாங்கினேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் என்னன்னா இந்த மாதிரி ஓவல் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு அழகான பாஸ்கெட் தான். இது வந்து நீங்க கிச்சன்ல ஆர்கனைஸ் பண்றதுக்கு வார்ட்ரோப்ல ஆர்கனைஸ் பண்றதுக்குன்னு தாராளமா யூஸ் பண்ணலாம். பாத்தீங்கன்னா நல்லா டீப்பாவும் இருக்கு, லென்த்தும் ஜாஸ்தி, அகலமும் ஜாஸ்தி. இந்த பாஸ்கெட்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. உயரமான இடத்துல எல்லாம் வச்சு எடுக்கிறோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், ஹேண்டில் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. சோ இதோட ஆக்சுவல் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 110 rupees. ஆனா Martல வந்து 99 rupeesக்கு கொடுக்குறாங்க. இதே மாதிரி இதுல கொஞ்சம் சின்ன சைஸ் பாஸ்கெட்டும் இருந்துச்சு. அதோட பிரைஸ் வந்து 89 rupees. அதை விட இது 10 rupees ஜாஸ்தி. இதோட சைஸும் நல்லா பெருசா இருந்துச்சு. அந்த ப்ராடக்டோட கம்பேர் பண்ணும்போது இது நல்லாவே பெருசா இருந்ததுனால இந்த பாஸ்கெட்டே எடுத்துக்கலாம். இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நாங்க இப்போ புது வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்றதுனால இந்த வீட்டுல எனக்கு சில ஆர்கனைஸ் பண்றதுக்கு தேவைப்படுது. சோ அதனால இந்த பாஸ்கெட் வந்து 3 வாங்கினேன். இந்த சாண்டல் கலர்ல 2 வாங்கியிருக்கேன். அப்புறம் ஒரு டார்க் பிரவுன் கலர்ல 1 வாங்கினேன். பாஸ்கெட்க்கு இந்த பிரைஸ் வந்து வர்த் அப்படின்னு தான் சொல்லுவேன். அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த மாதிரி அழகான ஒரு சர்விங் பவுல் தான். இதுல வந்து இந்த மாதிரி ஒரு கியூட்டான ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. சோ நம்ம எடுத்து வச்சுக்கிறதுக்குலாம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதோட அகலம் பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே பெருசா இருக்கு. இது ரொம்ப பெரிய பவுலும் கிடையாது, ரொம்ப குட்டியான பவுலும் கிடையாது, ஒரு மீடியம் சைஸ் பவுல் தான். 2 பேத்துக்கு தேவையான கிரேவி ஐட்டம்ஸ் எல்லாம் இதுல நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அளவு இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான். இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது, மெலமைன் மெட்டீரியல். இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 69 rupees. ஆக்சுவல் பிரைஸ் வந்து 85 rupees. Mart பிரைஸ் வந்து 69 rupees கொடுக்குறாங்க. நான் நம்மளோட குக்கிங் சேனல்ல சர்வ் பண்ணி காட்டணும் அப்படின்றதுக்காக அந்த பர்பஸ்க்காக வாங்கினேன். பிளஸ் என்னோட டைனிங் டேபிள்லயும் சர்விங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்ததுமே பிளாக் மெட்டீரியல்லையும் இருந்துச்சு, பட் எனக்கு அது வந்து அவ்வளோ பிடிக்கல. இந்த சாண்டல் கலர் மெட்டீரியல் இருந்தது வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இதை வாங்கியிருக்கேன். எனக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த கியூட்டான சாப்பர் தான். எனக்கு கிச்சன்ல சாப்பர் வந்து ரொம்ப தேவையா இருந்துச்சு, அதனால தான் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி ஒரு சாப்பர் வச்சிருந்தேன், அது அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லை. ஆல்ரெடி ஒரு வீடியோல கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இது வந்து எனக்கு கிச்சன்ல வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டி இருக்கக்கூடிய காய்கறியோ இல்ல வெங்காயம், கேரட், பீட்ரூட் இந்த மாதிரி ரொம்ப கம்மியா நறுக்கி எடுப்போம் இல்லையா, அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால இந்த சாப்பர் வந்து வாங்கினேன். இது வந்து பிஜியனோட சாப்பர் தான். வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா ஹைட்டா இருக்கக்கூடிய சாப்பரா இருந்ததுனால இதை வந்து சூஸ் பண்ணேன். இதே பிஜியான்ல இன்னொரு சாப்பரும் இருந்துச்சு. அதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா லென்த் கம்மியா இருந்துச்சு, இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. இதுக்கு மேல வந்து லிட் கொடுத்திருந்தாங்க. அந்த லிட் வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷா இருந்துச்சு, அதனாலதான் அதோட பிரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்துச்சு. அந்த சாப்பரோட கம்பேர் பண்ணும்போது இதோட பிரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, ஹைட் வந்து ஜாஸ்தியா இருந்துச்சு. இந்த லிட் வந்து ஒரு டீசென்டான லுக் கொடுக்குற லிட் தான். சோ அதனால நான் இதையே வந்து சூஸ் பண்ணிட்டேன். இதுல உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஷார்ப்பான பிளேட் தான் கொடுத்துருக்காங்க. உள்ள நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல இந்த லிட்டை வச்சுட்டு உள்ள என்ன நம்ம சாப் பண்ண வேணுமோ அதை வந்து போட்டுட்டு இங்க வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த ரோப் வச்சு இழுத்தோம் அப்படின்னா உள்ள கொடுத்துருக்கக்கூடிய பொருள் வந்து நல்லா ஃபைனா சாப் ஆகி வந்துடும். இதோட ரிவ்யூஸ் எல்லாம் வந்து நான் ஆன்லைன்லயும் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு அப்படின்றதுனால Mart போகும்போது நேர்ல பார்த்ததுமே வந்து வாங்கிட்டேன். எனக்கு மோஸ்ட்லி வந்து ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா நேர்ல பார்த்து வாங்குறதெல்லாம் ரொம்ப விருப்பப்படுவேன். ஏன்னா நம்ம ஆன்லைன்ல போட்டோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு குவாலிட்டியா வரும் அப்படின்றது தெரியாது. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் நேர்ல தான் வாங்குவேன். இங்க எங்கேயுமே அந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கல, ஆனா எனக்கு தேவையா இருக்கு அப்படின்னா மட்டும்தான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்குவேன். இதோட ஆக்சுவல் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 545. பட் Mart பிரைஸ் பாத்தீங்கன்னா 189க்கு கொடுத்திருந்தாங்க ஆஃபர்ல. சோ இந்த ஆஃபர்ல இந்த அளவுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வாங்குறது பெஸ்ட் அப்படின்னு தோணுச்சு, அதனால தான் வாங்கியிருக்கேன். இதே ப்ராடக்ட் அதாவது சாப்பர் வந்து
டிமார்ட்டோட ஓன் பிராண்ட்ல அவங்க வந்து சேல் பண்றாங்க. பட் வந்து அந்த சாப்பர் அந்த அளவுக்கு குவாலிட்டியா இல்ல. அதுல கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரோப் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மெல்லீஸா இருந்துச்சு. அதோட குவாலிட்டி வந்து அவ்வளவு நல்லா இல்ல. நான் வாங்கி ஒரு 1 வீக் ஆர் 10 டேஸ்லயே அந்த ரோப் வந்து பிஞ்சிட்டு வந்துருச்சு. ஸோ அதனால அந்த மாதிரி டிமார்ட்ல இருக்கக்கூடிய சாப்பர் வாங்குறீங்க, அவங்களோட டி ஹோம்ஸ் ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து யோசிச்சு வாங்குங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கிச்சன் சிங்க்ல யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஸ்ட்ரெயினர் தான். ஆல்ரெடி நம்மளோட கிச்சன்ல நான் நிறைய வீடியோஸ்ல சிங்க் காட்டியிருப்பேன். அதுல வந்து இந்த ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒண்ணுதான் போன டைம் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இன்னொன்று அடிஷ்னலாக வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதனால எக்ஸ்ட்ராவா இந்த 2 ஸ்ட்ரெயினர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 rupees. ஆக்சுவல் பிரைஸ் வந்து 35 rupees. அவங்களோட ஆஃபர் பிரைஸ் வந்து 25 rupees கொடுக்குறாங்க. இது வந்து பிளாஸ்டிக்ல இருக்கக்கூடியது தான். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் நிறைய வீடியோஸ்ல வந்து இதை பத்தி ஷேர் பண்ணியிருக்கேன். விருப்பப்படுறவங்க நம்ம பிளே லிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க இந்த ஸ்ட்ரெயினர் பத்தி. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இந்த மாதிரி 2 அழகான பிளேட்ஸ் தான். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் டின்னருக்குலாம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி என்கிட்ட 2 பிளேட்ஸ் இருக்கு. ரொம்ப நல்ல குவாலிட்டியில இருந்ததுனால இன்னும் அடிஷ்னலா 2 பிளேட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். யாராவது கெஸ்ட் வந்தாங்க இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸே வர்றாங்க அப்படின்னாலும் 2 பிளேட் எக்ஸ்ட்ராவா இருந்தா அவங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதுனால இந்த பிளேட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இதோட ஆக்சுவல் பிரைஸ் வந்து 100 rupees. ஆனா டிமார்ட் பிரைஸ் வந்து 59 rupeesக்கு கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம மைக்ரோவேவ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து ரீஹீட் பண்ணணும் அப்படின்னா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். டிஷ்வாஷர்லயும் கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான மெட்டீரியல்ல இருக்கக்கூடிய பிளேட் தான். இதுவும் மெலமைன் மெட்டீரியல் தான் நினைக்கிறேன். பட் எனக்கு ஷியூரா தெரியல. இது என்ன மெட்டீரியல் அப்படின்றது தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா நான் வந்து ஷேர் பண்றேன். டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்ல கமெண்ட்லயே வந்து ஷேர் பண்றேன். அடுத்து நம்ம பார்க்க போறது பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கக்கூடிய அந்த பாட் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு கீழே வைக்கக்கூடிய அந்த பிளேட்ஸ் தான். பெரிய சைஸ் பிளேட் பாத்தீங்கன்னா 2 வாங்கியிருக்கேன். சின்ன சைஸ் பிளேட் பாத்தீங்கன்னா 3 வந்து வாங்கியிருக்கேன். அங்க டேபிள்ல நான் வந்து வச்சிருக்கேன் பாருங்க. அந்த பாட் கீழே எல்லாம் வந்து சும்மா யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ் தான் நான் வச்சிருக்கேன். அதெல்லாம் எடுத்துட்டு இந்த பிளேட் வந்து வைக்கிற மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பிளேட் வந்து அதுக்கு கீழே பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த செடிக்கு வந்து நம்ம தண்ணி ஊத்தணும்னா அந்த பாட் வழியா கீழே வழிஞ்சு விழாம இந்த பிளேட்லயே வந்து கலெக்ட் ஆயிக்கிறோம். நம்ம அந்த பிளேட்டை மட்டும் எடுத்து கிளீன் பண்ணிக்கலாம். ஃப்ளோரே வந்து நம்ம கிளீன் பண்ற மாதிரி இருக்காது. ஸோ அதுக்காக வந்து இந்த பிளேட்ஸ் வந்து வாங்கினேன். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 15 ரூபாய். இந்த பிளேட்டும் 15 ரூபாய் தான். இந்த பிளேட்டும் 15 ரூபாய் தான். ஒன்னு வந்து 15 ரூபாய். நான் மொத்தமா 5 பிளேட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போறது வீடு நல்ல வாசனையா வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பாட் பொரி தான். இது வந்து 99 rupeesக்கு வாங்குனது. ஆக்சுவல் பிரைஸ் வந்து 150 rupees. இதை வந்து ஒரு சின்ன பவுல்ல போட்டு அப்படியே ஒரு டேபிள்லயோ இல்ல வீட்டுல எங்கேயாவது ஒரு கார்னர்லயோ வச்சிட்டீங்க அப்படின்னா வீடு எப்பவுமே நல்ல வாசனையா இருக்கும். நான் பொதுவா வந்து கேண்டில்ஸ் யூஸ் பண்ணுவேன். நல்ல வாசனையா இருக்கக்கூடிய கேண்டில்ஸ் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா சாம்பிராணி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது 2 மட்டும்தான் மோஸ்ட்லி வந்து வீட்டில் யூஸ் பண்றது. பட் இந்த டைம் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை ட்ரை பண்ணிட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படின்ற ரிவ்யூலாம் நான் இன்னொரு வீடியோல ஷேர் பண்றேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இந்த மில்க் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாட்டில் தான். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டில். நான் ஆல்ரெடி வந்து ஒன்று வச்சிருக்கேன். அந்த டைம் வந்து 2ஆ வாங்கிக்கன்னு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. பட் நான் வந்து 1 வாங்கிக்கலாம், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் இன்னொன்று வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்கி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால இந்த டைம் போகும்போது அங்கே இருந்தது. ஸோ அதனால 1 வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோட பிரைஸ் வந்து ஆக்சுவல் பிரைஸ் 40 rupees. டிமார்ட் பிரைஸ் வந்து 29 rupeesக்கு கொடுக்குறாங்க. மேலே அழகா ஒரு லிட் கொடுத்துருக்காங்க. கிளீன் பண்றதுக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளீன் பண்ற ஏரியாவுமே வந்து நல்லா அகலமா இருக்கிறதுனால நம்மளுக்கு கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்றதுக்குலாம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதனால இந்த பாட்டில் 1 வந்து வாங்கியிருக்கேன். அடுத்ததான் நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய கார்டன் ஏரியால யூஸ் பண்ணக்கூடிய இந்த டூல்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். அதாவது ஏதாவது செடி ஒரு பாட்டில் வைக்கிறோம் இல்ல கீழே தரையிலே வந்து செடி ஏதாவது ஊண்டி வைக்க போறோம் அப்படின்னா அந்த மண்ணெல்லாம் கிளறி எடுக்கிறதுக்கு இல்ல பழைய செடி பட்டு போயிருக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்து கிளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் இருக்கும்ல, அது வந்து வாங்கியிருக்கேன். இந்த செட் வந்து 59 rupeesக்கு வாங்கினேன். இதோட ஆக்சுவல் பிரைஸ் வந்து 66 rupees. இதெல்லாம் தவிர்த்து நான் வந்து இந்த மாசத்துக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து டிமார்ட்ல தான் வாங்கினேன். பொதுவா நான் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ரெகுலரா வாங்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்ல தான் வாங்குவேன். மாதிரி வீட்டுக்கு தேவையான சில ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கும்போது கிராசரி மட்டும் இன்னொரு தடவை போய் வாங்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வாங்கிடுவேன். இதுல வந்து உங்களுக்கு பெரிய பிளஸ் மைனஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராசரி ஐட்டம்ஸ் வாங்கும்போது நீங்க ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்கீங்க உங்க வீட்டுல இல்ல ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கீங்க அப்படின்னா தாராளமா நீங்க அங்க கிராசரிஸ் கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து வாங்கலாம். உங்களுக்கு நிறைய மணி சேவ் பண்ணிக்க முடியும். பிளஸ் நிறைய குவான்டிட்டி ஜாஸ்தியான ப்ராடக்ட்ஸாவும் கிடைக்கும். குவாலிட்டியும் சூப்பரா இருக்கும். அதே வந்து நீங்க ஒரு 2 பேர் இருக்கீங்க 3 பேர் இருக்கக்கூடிய ஃபேமிலியா இருக்கீங்க அப்படின்னா அளவாதான் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா
சில கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அளவா கிடைக்காது. எல்லாமே வந்து குவான்டிட்டி ஜாஸ்தியா தான் பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே, எனக்கு வந்து ஒரு 1/2 கிலோ துவரம் பருப்பு பாக்கெட் மட்டும் போதும் அப்படின்னா அங்க 1/2 கிலோ துவரம் பருப்பு மட்டும் பேக் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க, 1 கிலோ பாக்கெட்டா வச்சிருப்பாங்க. எனக்கு அந்த அளவுக்கு தேவைப்படாது அப்படின்னாலும் வேற வழி இல்லாம இந்த பொருள்லாம் வாங்கிட்டு கிராசரி வாங்குறதுக்கு தனியா போக வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சின்ன ஃபேமிலி இருக்கவங்களுக்குலாம் வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில வாங்கணும் அப்படின்னா டிமார்ட் வந்து பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி மசாலா ஐட்டம்ஸும் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து வீட்டுக்கு தேவையான சாம்பார் பொடி, மிளகு பொடி, சீரக பொடி இந்த மாதிரிலாம் வாங்குறீங்க. அது வந்து ஒரு 50 கிராம் பேக்கெட்டா வாங்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி பேக்கெட்லாம் அங்க கிடைக்காது. எல்லாமே பாத்தீங்கன்னா 100 கிராம் 200 கிராம் இப்படி ஜாஸ்தியான குவான்டிட்டியில இருக்கக்கூடிய பேக்கெட் தான் வந்து அங்க அவைலபிளா இருக்கும். ஸோ அதனால ரொம்ப கம்மியா வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன். மற்றபடி நீங்க பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வாங்குறீங்க, இல்ல ஸ்லிப்பர்ஸ், ட்ரெஸ் வாங்குறீங்க, வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ் வாங்குறீங்க அப்படின்னா தாராளமா அங்க வாங்கலாம். சூப்பரான ஒரு பிரைஸ்ல, அஃபோர்டபுள் ரேஞ்சில் நல்ல குவாலிட்டியான பொருள்லாம் வந்து அங்க கிடைக்கும். அதே மாதிரி கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், ஃப்ளோர் கிளீனரா இருக்கட்டும், பாத்ரூம் கிளீன் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து 1+1 ஆஃபர்ல கொடுப்பாங்க. பெர்ஃபியூம் பாத்தீங்கன்னா 1+1 ஆஃபர்ல கிடைக்கும். சோப் ஐட்டம்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ்ல நல்ல பிராண்டே வந்து அங்க சூப்பரான பிரைஸ்ல கிடைக்கும். அதெல்லாம் வந்து நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து டிமார்ட்ல நிஜமாவே நல்ல பிரைஸ்ல நல்ல குவாலிட்டியாவும் கிடைக்குது. ஒரு சில இடங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃபர் அப்படின்னு போட்டுட்டு 1+1 ஆஃபர்னு கொடுத்துருப்பாங்க. பிரைஸும் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்கான பிரைஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு ப்ராடக்ட் புரிய பிரைஸ்லயே இன்னொரு ப்ராடக்ட்டும் நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க. இப்படி கொடுக்கும்போது ஒரு சில இடங்கள்ல வந்து அதோட எக்ஸ்பிரி டேட் வந்து ரொம்ப கம்மியான நாள் தான் இருக்கும். அதாவது வாங்கி நம்ம இன்னொரு 10 நாளுக்குள்ள 15 நாளுக்குள்ள யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஒரு மாசம் வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். ஃப்ளோர் கிளீனரா இருக்கட்டும், இல்ல பாத்ரூம் கிளீனரா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அந்த மாசத்துக்கு தேவையானது தான் நம்ம வாங்குவோம். அப்படி வாங்குறதெல்லாம் வந்து இன்னொரு 10 நாள்ல 15 நாள்ல முடிஞ்சு போயிடும் அப்படின்னா அந்த ஆஃபர்ல வாங்கியும் நம்மளுக்கு பெரிய பெனிஃபிட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து டிமார்ட்ல நீங்க வாங்கும்போது நல்ல கரெக்டான எக்ஸ்பைரி டேட்டோட இன்னொரு 2-3 மந்த்ஸ் வரைக்கும் வர மாதிரி ஃப்ரெஷ்ஷான ப்ராடக்ட்ஸாக தான் அங்கே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே தாராளமாக வாங்கலாம். ஸ்கூலுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே டிமார்ட்டில் வாங்கினது தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் நார்மலாக கடைகளில் வாங்கக்கூடிய ப்ரைஸை விட நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுக்குறாங்க. அதாவது எம்ஆர்பி ரேட்டை விட நல்லாவே கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு சில இந்த மாதிரி சாக்லேட் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான சாக்லேட் ஐட்டம்ஸே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த இப்போது சம்மர் டைம் அப்படின்றதுனால இந்த மாதிரி ரோஸ் மில்க் சிரப், அதுக்கப்புறம் நன்னாரி சிரப் இதெல்லாம் வந்து நல்ல ஆஃபர் ப்ரைஸில் வந்து அங்கே போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த காரில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிஷ்யூ பேப்பர், நான் சொன்னேன் இல்லையா, கிளீனிங் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நம்ம எம்ஆர்பியை விட நல்லாவே கம்மியான ப்ரைஸில் அங்கே கிடைக்கும். டிமார்ட் போகும்போது மிஸ் பண்ணாமல் வாங்கக்கூடிய ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்க்ரப்பர், அதுக்கப்புறம் வந்து இந்த டிஷ்யூ பேப்பர். இதெல்லாம் வந்து 4 ரோல் கொடுத்துருப்பாங்க ஒரு பேக்கில். ஒரு ரோலில் பார்த்தீங்க அப்படின்னா 60 டிஷ்யூ பேப்பர் இருக்கும். அந்த மாதிரி 4 ரோல் கொடுத்துருக்காங்க. 145 rupees தான். இந்த பேப்பருமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இந்த பிராண்டில் தான் வந்து எப்போவுமே நான் வாங்குவேன். ஸோ அங்கே போகும்போது மிஸ் பண்ணாமல் வாங்கக்கூடிய ஐட்டம் இது. அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி கோதுமை மாவு பாக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ பாக்கெட் தான் இருந்துச்சு, 1/2 கிலோ பாக்கெட்டே அங்கே கிடையாது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்கு 1.5 கிலோ கோதுமை வந்து தேவைப்படும். நான் வந்து இந்த 1 கிலோ பாக்கெட் ஒன்று மட்டும்தான் வாங்கினேன். 1/2 கிலோ நான் வெளியிலேருந்து தான் வாங்கினோம். ஏன்னா இன்னொன்று வந்து இதே மாதிரி 1 கிலோ பாக்கெட்டாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறைய ஜாஸ்தியான குவான்டிட்டியில் கிடைக்கும்போது ஸோ நம்ம வாங்குறத வந்து தேவையில்லாமல் அவ்வளோ போட்டு வாங்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தனியாக ஒரு இடத்துல போய் வாங்குற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி எல்லா ஐட்டம்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக கிடைக்கும். எனக்கு பர்சனலாக அங்கே வாங்குறதுல அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லாத ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்பு ஐட்டம்ஸ் அப்புறம் புளி, இது ரெண்டுமே வந்து எனக்கு அங்கே வாங்கினதுல பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது. ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு பேக்காக இருக்கட்டும், லஞ்ச் பாக்ஸாக இருக்கட்டும், வாட்டர் பாட்டிலாக இருக்கட்டும், ஸ்டேஷனரி ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நல்ல சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கிடைக்குது. ஸோ இந்த ஆஃபர்லாம் இந்த டைமில் நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் டிமார்ட்டில். இது வந்து ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது. நான் அங்கே போனதில் எனக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸில் நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து டிமார்ட் போகிறதா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் ஷேர் பண்ணியிருக்கேன்.
அதே மாதிரி நீங்க டிமார்ட் போகும்போது கையில பேக் எடுத்துட்டு போயிடுங்க வீட்டுல திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு. ஏன்னா மறந்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா தனியா அதுக்கு ஒரு 25 rupees பே பண்ணி ஒரு பேக் வாங்கி நீங்க வாங்கின திங்ஸ் எல்லாம் போட்டு எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். அதனால மறக்காம கிளம்பும் போது வீட்ல இருந்தே பேக் எடுத்துட்டு போயிருங்க. அந்த பணத்தை வந்து நம்ம கொஞ்சம் மிச்சம் பண்ணிக்க முடியும். சோ அவ்வளவுதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.